வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையல் வீடியோவில் சிக்கன் பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நறுக்கி வச்சிடணும். சிக்கன் ஒரு 1/2 kg நல்லா கழுகி உப்பு, மஞ்சத்தூள், தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் தேவையான அளவுக்கு 1 கப்பு இல்லை 2 கப்பு தேங்காய் எடுத்து 10 காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, தனியா, ஒரு பிரிஞ்சி லீஃபு, அப்புறம் இதுலேயே பட்டை, கிராம்பு போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த தேங்காய் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். இஞ்சி, பூண்டு இதிலே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா பவுடரும் கூட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த தேங்காவோட சூடில் இந்த சிக்கன் மசாலா தூள் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கிளறி கொடுத்து வைக்கும்போது. இதை ஆற விட்டுட்டு அடுத்தது இந்த காயெல்லாம் நம்ம வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது இல்லையா. இது குக்கரில் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த கறி. எண்ணெய் விட்டு சோம்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். சிக்கன் கறிக்கு தாளிக்கும் போது ஒரு பீஸ் கல்பாசி போடுறோம். இது இந்த சிக்கனோட கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதான் நான் கறிவேப்பிலை கூட ஒரு பீஸு கல்பாசியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த வெங்காயம், பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி கொடுத்துடணும். உருளைக்கிழங்கு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வெந்த பிறகு அந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விடணும். இந்த தேங்காய் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இதில் இப்போது அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்துடலாம். சேர்த்து தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துடணும். ஒரு விசில் கேட்டால் போதும். ஒரு விசில் கேட்டால் போதும். அப்புறம் ஆறின பிறகு திறந்து அந்த அரைப்பு அதில் சேர்த்து
நல்லா திளைக்க விடணும். உப்பு தேவையாக்கி திருப்பி சேர்த்துக்கணும். நல்லா திளைச்ச பிறகு அந்த கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இந்த சிக்கன் கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.